பாருங்க, நான் ஒரு காட்சி பார்த்தேன். ஒரு சிறுத்தை ஒரு மானை விரட்டுகிறது. ஓடிக்கிட்டே இருக்கு அந்த மான். அது என்னென்னமோ முடி பாக்குது. சிறுத்தையால முடியாம ஒரு இடத்துல அப்படி நடந்து போயிடுது. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் போய் இன்டர்நெட்ல எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். சிறுத்தையுடைய வேகம் என்ன, மானுடைய வேகம் என்ன கம்பேர் பண்ணவே முடியல. இருப்பதே வேகமாக ஓடக்கூடியது சிறுத்தைங்கிறாங்க. சிறுத்தை என்பது மிக வேகமாக ஓடக்கூடிய விலங்கு. அதோடு ஒப்பிடுகிற போது மானால் அந்த அளவுக்கு வேகமாக ஓட முடியாது. மானாலும் வேகமாக ஓட முடியும் என்றாலும் கூட சிறுத்தை அளவுக்கு ஓட முடியாது. ஆனாலும் சிறுத்தையில இருந்து மான் எப்படி தப்பிக்கிறது யோசிச்சு பாருங்க. ஒரு கட்டத்துல ஓடிட்டு டக்குன்னு அப்படியே லெப்ட் எடுத்து ரைட் வாங்கி அது பாட்டுக்கு இண்டிகேட்டர் போட்டு போயிடுது சிறுத்தை. ஏன் இது போயிடுச்சு? ஆழமா உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான். சிறுத்தைக்கு இந்த மான் இல்லைன்னா இன்னொரு மான் இருக்கு, ஆப்ஷன் இருக்கு. மானுக்கு ஒரே ஆப்ஷன் தான், தப்பிச்சே ஆகணுங்கிற ஆப்ஷன். there is no option that you will survive. இலக்கை நோக்கி ஓடுறப்ப நம்ம டயர்ட் ஆகிறதுக்கான ரீசன் என்னன்னா நம்ம மைண்ட் இன்னொரு ஆப்ஷன் வரும். இதை தொங்குறதுக்கு அதை பிடிச்சி தொங்கலையா, இதை பண்றதுக்கு அதை பிடிச்சி பண்ணலாம். நோ, இதுதான் இலக்கு என்று நீங்கள் தீர்மானித்து விட்டால் அதை நோக்கி போங்க. அதில் நீங்கள் தோல்வி அடைகிற போது இலக்கை கைவிடாதீர்கள், செயல்முறையை மாற்றுங்கள், அவ்வளவுதான். When you are trying to reach some destination, if it is not working out, change the approach towards the destination, but not